சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்களா, கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவுக்கு குரு பூஜை விழாவானது இன்று நடைபெறுகிறதுங்க. 28/2/2026 சனிக்கிழமை காலை 3 மணி முதல் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு நிகழ்ச்சிகளோட நடைபெற இருக்கு. மேலுமே மாசி மாதம் வளர்பிறை புனர்பூச நட்சத்திரம் மற்றும் சித்தியோகம் கூடிய இந்த நன்னாளில் கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி ஆலத்தில் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கு. மேலுமே இந்த பழனிசாமி கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயாவோட சிறப்புகளையும் இவர் வாழ்ந்த காலத்தில் செய்யக்கூடிய அதிசயத்தையும் மேலுமே இவர் இந்த குரு பூஜையில் காட்சி கொடுத்த அதிசயம் தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறோட வாழ்க்கையில் பல்வேறான முன்னேற்றத்தை கொடுத்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது என்னோட அனுபவ ரீதியாகவும் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்றிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த குரு பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இந்த கணக்கன்பட்டி ஐயாவோட சிறப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாங்க. மேலுமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட வாழ்ந்த காலத்தில் இவர் பல்வேறோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துக்கிறாரு. அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறமே இவங்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வந்தாலே நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதாக நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயம் நல்ல ஒரு அதிர்வலைகளை நம்மளால் உணர முடியும். இந்த குரு பூஜை அதாவது மாதம் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி மற்றும் இந்த மாதிரியான பூஜையில் நம்ம கலந்து கொள்ளும்போது நம்ம அந்த பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா அப்படியே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பூஜையில் கலந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கும். நிறைய பேர் நேற்றே பார்த்திங்களா இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதிக்கு போயிட்டாங்க. நீங்களும் மறக்காமல் நீங்கள் சித்தர் ஐயா ஜீவ சமாதிக்கு போனீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா பழனி முருகன் கோவில் அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டியில் வாழ்ந்த அற்புதமான ஒரு மகான் சர்க்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் தாங்க. இவர் சாய்பாபாவோட மறு அவதாரமாக இருக்கிறாரு. இவர் வாழும்போதே பல்வேறோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி இவர் பக்தர்களோட நோய்களை தீர்த்து பல துன்பங்களை போக்கி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இவரோட ஜீவ சமாதி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடமாக இந்த கணக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய சித்தர் ஐயாவோட ஜீவ சமாதியானது இருக்குது. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதாக சொல்கிறாங்க. கணக்கன்பட்டி அழுக்குமூட்டை சாமி சித்தர் அப்படிங்கிறவர் முருகரோட மறு அவதாரமாக இருக்கார். அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இவர் பார்த்திங்களா சீனாவில் இருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அவர் முகமே சீனக்காரர் போல தான் இருக்குது. அவர் வாழும்போதே பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாரு. பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து பல அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறாரு. இந்த கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்கிறாராம். மேலுமே இவருடைய உடல் முழுவதுமே ஒரு பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எப்போதுமே அணிந்திருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே வைத்து கொண்டிருப்பாராம். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதை எங்கே போனாலுமே போய் தூக்கி கொண்டு தான் போவாராம். அந்த மூட்டையை சுமப்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டத்தையும் சேர்ந்து அவர் சுமப்பதாக ஐதீகம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று தான் முருகன் கோவில். முருகன் கோவில்கள் அறுபடை வீடுகளாக பிரிந்திருக்கு. முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனி மலை. இந்த பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தான் கணக்கன்பட்டி. மேலுமே இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சித்தரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். பழனி கணக்கன்பட்டி பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கணக்கன்பட்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் பழனிசாமி. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்கிறார். மேலுமே இவர் எப்போதுமே ஒரு மூட்டையை எப்போதுமே கையில் வைத்து கொண்டே தான் இருப்பாராம். அதற்கு என்ன அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களையும்
ஏற்கனவே இருக்கக்கூடிய பாவங்களையும் அனைத்தையுமே நம்ம அவர் சுமப்பதாக ஐதீகம். அதே மாதிரி இவர் பார்த்தீங்களா, அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாராம். கடவுளோட அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்தி பிறகு ஜீவ சமாதியுமே அடைந்து விட்டாருங்க. இந்த ஜீவ சமாதிக்கு பார்த்தீங்களா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குருபூஜையானது நடக்கும். இப்போ இன்று குருபூஜையானது நடைபெற்றதுங்க. அதில் பார்த்தீங்களா பல்வேறோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காராம். மேலுமே இந்த குருபூஜையில் ஏராளமான மக்கள் நாளுக்கு நாள் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கானது கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கு. பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் பழனியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. மேலுமே திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதியானது அமைஞ்சிருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் அழகாக ஆலை அமைச்சு வழிபட்டும் வராங்க. மேலுமே இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க. காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும், காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையுமே நடக்கும். மேலுமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் அப்படிங்கிறவர் எந்த நேரமே பரட்டை தலையுடனே அதற்கு மேலே ஒரு துண்டை தலைப்பு வைத்து தலப்பாக கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களையும் சுற்றி வருவாராம். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க, அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கல்லால் அடித்து விரட்டிய சம்பவம் கூட ஆரம்ப காலத்தில் இவர் வாழ்ந்த காலத்தில் நடந்திருக்கான். இவர் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே கையில் வைத்து சுற்றி வருவதனால தான் இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் பார்த்திங்களா அனைவருமே இவர் மூட்டை சாமி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்குது. அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடும்பன் கோவில். அவர் இந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. மேலுமே பிறகு பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருந்தாராம். அப்போது ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்த பொழுது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை வழிமறித்தாராம். அந்த காரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் சென்று கொண்டிருந்தாங்களாம். அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் காரில் இருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னாராம். அந்த தம்பதியர்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்களாம். பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா போய் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணிக்கு என்ன செய்கிறது, பிரியாணி பொட்டணம் நம்மளை போய் வாங்க சொல்கிறாரு, நம்ம ஒரு சைவ சாப்பாட்டை தான் சாப்பிடுவோம், இதை போய் வாங்கிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தயக்கத்தோடையே வேறு வழி இல்லாமல் அந்த ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டணத்தையும் வாங்கிட்டு வந்தாராம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பெண்மணி மற்றும் அவங்களோட குடும்பம் ஒரு சுத்த சைவ குடும்பம். அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடித்து கொண்டு அந்த பிரியாணி பொட்டணத்தை வாங்கி வந்தாராம். அந்த பிரியாணி வாங்கி வந்த பிறகு அந்த கணக்கன்பட்டி சித்தர் இந்த பிரியாணி உன்னுடைய மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பெண்மணியும் ஒரு மீத தயக்கத்தோட தடுமாற்றத்தோட வாங்கி வந்த அந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்த பொழுது திடீரென ஒரு ஆச்சரியம் நடந்ததாம். என்ன அப்படின்னா, நாம் வாங்கிட்டு வந்தது பிரியாணி பொட்டணம், ஆனால் அது இருந்தது தயிர் சாதமாக இருந்ததாம். அந்த பெண்மணி வாங்கி வந்ததோ பிரியாணி, ஆனால் அந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ. இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அந்த பெண்மணி அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை பார்த்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை யோசிக்கும் போது திடீரென அந்த பெண்மணியை நோக்கி ஒரு வண்டியானது காரானது வந்திருக்கு. உடனே அந்த வாய் பேச முடியாது இருந்தான் இல்லையா எங்கள் பையன், அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து அந்த பெண்மணிக்கு ஒரே ஷாக்கு. நம்ம பையன் வாய் பேச மாட்டானே, திடீர்னு வாய் பேசுகிறான், என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திடீர்னு ஷாக் ஆயிட்டாங்க. நாம் பிரியாணி பொட்டணம் தான் வாங்கிட்டு வந்தோம், திடீர்னு சாம்பார் சாதமாக மாறிந்துச்சு. அதே மாதிரி நம்ம பையன் வாய் பேசாமல் தான் இருந்தான், திடீர்னு வாய் பேசுகிறான், இது எல்லாமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கணக்கன்பட்டி ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தோடு இவரோட காலில் விழுந்து வணங்கிட்டு இவங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியூருக்கு சென்றிருக்காங்க. இதன் பிறகு கணக்கன்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்தது அப்படின்னு எண்ணற்ற மக்களுமே சொல்லியிருக்காங்க. மேலுமே நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு சென்று நல்லது ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய மக்கள் எங்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்திற்கு சென்றதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு, சூப்பராக இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்கிறாங்க. மேலுமே உங்களுடைய அனுபவங்கள் என்ன? நீங்கள் இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு சென்றிருக்கீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டாவே நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்.
கிடைக்கும். அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மைண்டுமே ஒரு ரிலாக்ஸான ஒரு நிலையில் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மன நிம்மதி. இந்த ஆலயத்திற்கு சென்றாலே நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நீண்ட நாளாக திருமணம் ஆகாது இருக்கிறவங்க கூட இந்த ஆலயத்திற்கு ஒரு 5 அல்லது 6 முறை நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இறைவன் அருளால், கணக்கன்பட்டி அருளால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.